யார் நீங்க? என் பேரு துளசிதாஸ், உங்களோட தீவிர வாசகன். கடந்த 3 வருஷத்துல நீங்க எழுதின 13 நாவல்களையும் படிச்சுக்கிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். உங்க ஒவ்வொரு நாவல்கள்லயும் புதுசா சிந்தனைய தூண்டி விடுற மாதிரி ஒரு செய்தி இருக்கும். நாவல படிச்ச பிறகு 1 மணி நேரமாவது அதனோட தாக்கம் மூளையில உறைஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா எங்களுக்கு கொடுக்கறீங்க மேடம். தேங்க்யூ. உங்க கதையில யாராவது தப்பா விமர்சனம் பண்ணா அவங்கள அடிக்க போயிடுவோம் மேடம். ஓகே ஓகே, நீங்க முக்கியமான விஷயத்துக்கே வரலையே. பெரியப்பா கிட்ட போன்ல ஏதோ அவசரம் சொன்னீங்கன்னு சொன்னாரு, அதனால தான் வர சொன்னேன். சாரி மேடம், அப்படி சொன்னாதான் உங்களை சந்திக்க முடியும்னு சொன்னாங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். புரியல. நான் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கலான்னு வந்தேன். என்ன லெட்டர்? இந்தாங்க மேடம். என்னது? என் ஃபேமிலிக்காக நான் அல்லும் பகலுமா கஷ்டப்பட்டப்போ எனக்கு நடந்த அநியாயங்கள், ஒவ்வொரு விஷயமும் சுவாரஸ்யமான ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் தெளிவா எழுதியிருக்கேன். இந்த விஷயங்களை எல்லாம் எப்படியாவது தொகுத்து மக்களுக்கு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி உங்க எழுத்தையே சுவாசிச்சுட்டு இருக்கிறவங்க இனிமே பாதியில சாக மாட்டாங்க. நீங்க சாக போறீங்களா? ஆமா மேடம், விஷம். துளசிதாசன், துளசிதாசன். எப்படி திறக்கிறதுன்னு தெரியல. பெரிய காரா வேற இருக்கா, பயமா இருந்தது, அதான் உட்கார்ந்துருக்கேன். ஓ அதுவா? எல்லா கார் மாதிரி தான் இதுவும். இத புடிச்சு இப்படி இழுக்கணும். கார்ல ஏறுறது இதுதான் முதல் தடவை, அடுத்த வாட்டி கத்துக்கிறேன். சரி வா. என்ன அபி? எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. எதுக்கு? உங்க அப்பாவை கண்டிப்பா சந்திக்கணுமா? பின்ன நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ மாமனார சந்திக்காம இருக்க முடியுமா? அதுக்கு இல்ல பிரமோத், அவரை ஏதாவது கேட்டுருவாரோன்னு பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாத, அப்பா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவர் நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாரு. உன்னை உடனே பாக்கணும்னாரு, அதுதான் கூட்டிட்டு வந்தேன். போன உடனே என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. பார்த்த உடனே கால்ல விழு, அவர் அப்படியே சந்தோஷத்துல பொங்கிடுவாரு. போலாவா?
வலது பக்கமாமா? வா அபி. ஓம் மங்கள மாங்கல்யே ஓம் கார்த்திகேய வித்மஹே கிக்கிடா துவாஜய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத். சகல சௌபாகியங்களோட திருப்தியா வாழ வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா மருமகளே. எப்படி எங்க அப்பாவோட இன்ட்ரோடக்ஷன்? ஐயோ, ரொம்ப நல்லவரா தெரியறாரு. மங்களமா மருமகளை இதுவரைக்கும் எந்த மாமனாரும் இப்படி வரவேத்து நான் பார்த்ததே இல்ல. இன்னுமா இங்கே நிக்கிறீங்க? வாமா உள்ள. வாமா. என்ன நல்லா ஆசீர்வாதம் இருக்கு, பண்ணுங்க. நல்லா இருக்கு. உன் பேர் என்னம்மா? அபிராமி. அபிராமி. அபிராமி நல்ல பேர், கேக்குறதுக்கே அம்சமா இருக்கு. உட்காருமா. பரவாயில்ல சார். என்னது சாரா? அபி மாமான்னு கூப்பிடு. ஆமாமா, என் பையன் என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அன்னையில இருந்தே நீ என்னோட மருமகதாமா. உட்காருமா. பரவாயில்ல மாமா. அவ பெரியவங்க முன்னாடி உட்கார கூச்சப்படுறாப்பா. ஏ, நீ உங்க அப்பா முன்னாடி உட்கார மாட்ட? உட்காருவேன். அப்பா மாதிரி தானம்மா மாமனாரும். ஆமா மாமா. அப்புறம் என்னம்மா, உட்காரு. அப்பா நீங்க நின்னுகிட்டு அவள உட்காருனா எப்படிப்பா உட்காருவா? ஓஹோ, அப்படியா? ம். ஆ. இப்ப உட்காருமா. உட்கார் அபி. பிரபோத், அப்பா ஆடிட்டர் அர்ஜென்டா உன்னை 2004 ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த மாணிக்லால் ப்ராப்பர்ட்டி கேஸ் ஹியரிங் வருது. சரி. நீ போய் அந்த சேட்டுக்கு நாம பணம் கொடுத்த ரிசிப்ட் ஃபைல் எடுத்துட்டு வா. நான் அது வரைக்கும் மருமக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்கப்பா. அபி அப்பா கிட்ட கூச்சப்படாம பேசிட்டு. சரி. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.